வெறும் பேனாவோட முன்பதிவு இல்லாத பயணம் பட்டுக்கோட்டையில இருந்து ரயில்ல. நான் பின்பதிவுகள் யாராவது வந்துருக்காரு. அப்போ நான் வந்ததும் ஒரு பத்திரிகையாளனா ஆகணும், இல்ல பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோட தான் வந்தேன். மகேந்திர சார் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். அப்போ சரி இடையில ஒரு பத்திரிகையாளனா வேலை செய்வோன்ட்டு ஜேர்னலிஸ்டா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அந்த நான் கொண்டு போன கவிதை நோட்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றா வரிசையா எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறீங்களான்னு. இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு கேட்டதான் போனேன். என்கிட்ட உதவியாளராக சேர்ந்துருங்க. அன்னைக்கே வேலையை தொடங்கினேன். அவர் வீட்டுல அன்னைக்கு முதல் நாளே சாப்பிட்டேன். அவங்க துணைவியார் சமைச்சு. இரவு நான் கிளம்புறப்போ என் பாக்கெட்ல பணத்தை வச்சு, நீங்க நடந்து போகாதீங்க, பஸ்ல போகாதீங்க. ஆனா நான் நடந்துதான் போனேன். எப்படின்னா ஒரு ராஜ நடை போட்டு அப்படியே நடந்து போறேன். போனப்போ இருந்த நிலை வேறு, திரும்பி வரப்போ இருந்த நிலை வேறு.